எல்லா படத்துக்கும் எங்கள் அம்மா கால் பண்ணி எப்படின்னு கேட்டுப்பேன். ஆனால் இந்த ஒரு பண்டத்துக்கு மட்டும் இந்த தசபக்கமே போக மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா பண்ணுற அதிரசம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அதனால் ஆன்லைன்லேயே ரெசிபி பார்த்துட்டு போன வருஷம் தீபாவளிக்கு பண்ணியிருந்தேன். அதனால் சில நேக்குகள் தெரியும். ஆனால் கிறிஸ்மஸ் வந்தது எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் எல்லாம் போட போகிற புது ட்ரெஸ்ஸை அப்பப்போ அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்து போடுறது. ஆனால் இப்போ மணிக்கணக்காக இது உட்காந்து பண்டம் சுடுறது ஒன்று, இன்னொன்று என்ன வெள்ளம் நெய்ன்னு ஒன்று என்ன விலை. ஆனாலும் பண்டிகைனா கேரிங் ஷேரிங்கிறதுனால உட்காந்து அசராமல் சுட்டுக்கிட்டு இருந்தேன். இதை கெட்ட வீட்டில் ஒரு சேனல், அப்புறம் என் ட்ரெஸ்ஸில் சம்மந்தம் இல்லாமல் 2 கயிறு தொங்கிட்டு இருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து கெட்டி எடுத்து 2 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா கட்டியாக இருந்துச்சு. அப்புறம் தெய்வ மாதாவே இது உடஞ்சிடக்கூடாது கரைஞ்சிடக்கூடாது, இந்த 2 தான் கன்சர்ன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டால் உடையில. ஆனால் என்னமோ காத்தடைத்த பந்து பதில் பார்க்கவே ஒரு தினுசாக வந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எப்போ சமையல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 அலங்கோலமாக தான் இருக்கும், கண்டுக்கப்படாது. ஸோ போட போட கருகாமல் ஒரு அழகழகான ஷேப்பில் எடுத்தேன். அப்போ தான் என் கணவர் வந்து ஓட்டை போடாமல் எனக்கு போட்டு தெரியான்னு கேட்கும். சரின்னு போட்டால் அது என்னமோ மியூசியமில் வைக்கக்கூடிய அளவுக்கு லேயர் மேல் லேயராக எப்படியோ வந்தது. அப்புறம் வந்து ஓட்டை இல்லாமல் எங்கள் அதிரசம் விற்கப்படாதுன்னு சொல்லி எனக்கு தோன்ற மாதிரியே போட்டு எடுத்து டப்பால் அடைக்கும் போது ஆனந்த